ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30க்கெலாம் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆதவ ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நாங்களும் அதோடு சேர்ந்து தான் போனோம். வீட்டிலேருந்து ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதோக்கு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் காலையில். ஸோ 7:30 கிளம்புனா தான் அட்லீஸ்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் 8:15க்குலாம் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி சீக்கிரமாகவே கொண்டு போய் விட்ருவோம், லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா காலையில் எல்லாருமே ஸ்கூலுக்காக போயிட்டுருப்பாங்க பார்த்திங்களா. அதனால் மோஸ்ட்லி இங்கே புருனேயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. கார் இல்லாத வீடுனே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கார் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். ஏன்னா இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஊர் மாதிரி ஆட்டோ, பஸ்ஸு, டாக்ஸி இந்த மாதிரிலாம் இருக்காது. டாக்ஸி இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் காசு ரொம்ப கூட கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் காரில் போனால் எப்படி இருக்கும், டிராஃபிக்காக தானே ஆகும். அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். எதுக்காக எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா, காய்கறி வாங்கலான்னு தான் போனோம். காய்கறி எதுவும் இல்லை. ஊர்லேருந்து கொண்டு வந்த காய்கறிகளை வச்சு தான் இது வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலேயும் காய்கறி வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு பக்கத்துலேயே பண்டார்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, நம்ம ஊர் சந்தை மாதிரி. இங்கேயும் காய்கறி சந்தையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகி வந்து கிளம்பியாச்சு. முகில் மட்டும் தூங்கிட்டு இருந்தான். தூக்கத்தோடு அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம். ஸோ ஆதவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஆதவோட ஸ்கூல் கேண்டீன்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் கேண்டீனில் நான் போய் எதுவுமே வாங்கினதில்லை. சரி இன்றைக்கி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர்லலாம் ஸ்கூல்லலாம் என்ன இருக்கும், தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், அந்த மிட்டாய் இந்த மிட்டாய்னு இருக்கும் நிறையா. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஜூஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாட்டிலில் உள்ள ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்கு, அந்த புருனேயில் உள்ள லோக்கல் ஃபுட்டு மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து அதிகமாக அந்த மாதிரி நூடுல்ஸு, மேகி, அப்புறம் பீஹூன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சரி நம்மளும் ஒரு ஸ்நாக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இது பேர் என்னன்னு கூட தெரியல. இது வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் போண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். நம்ம ஊர் போண்டாவில் நம்ம வந்து இனிப்பு போட்டு செய்வோம். இது வந்து உப்பு அதிகமாக போட்டால் எப்படி இருக்கும், மைதா மாவில் உப்பு கொஞ்சம் கூட போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. உப்பு கூட இருந்தனால நான் ஒரு 2-3 கடி கடிச்சிட்டு என் ஹஸ்பண்டை கொடுத்தேன். அவரும் வேணான்ட்டார். அப்புறம் அப்படி ரொம்ப ஆயிலாகவும் இருந்தது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தனால. ஸோ காலையிலேயே நம்ம நிறைய ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் முகிலுக்கு வந்து மேங்கோ ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒரே இது அதோட அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு இன்னொன்று வாங்கியிருந்தாங்க எனக்கும். சரி நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க, புருனேயில் வந்து ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும், ஸ்கூல் ஃப்ரீயா, ஃபீஸை பற்றி சொல்லுங்கன்னு. நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோக்களில் நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். புருனேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் 2 இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து மலை. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வரலாம். ஆனால் மற்றபடி எல்லாமே மலையில் தான் வந்து படிப்பாங்க இங்கே உள்ள புருனேயில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே. ஸோ இங்கே வந்து உள்ள லோக்கல் பீப்புள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இங்கே ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. நம்மளை மாதிரி இங்கே வேறு ஊர்கள்லேருந்து இங்கே வந்து வர்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான குழந்தைங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து சேர்க்குறது தான் பெட்டர். ஏன்னா இங்கிலீஷில் நம்ம சேர்த்து படிக்க வச்சா தான். ஏன்னா நம்ம இங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, வேறு எங்கேயாவது மூவ் ஆகி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம இங்கே புருனேயில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து மலையிலே படிச்சிட்டாங்கன்னா அடுத்தவங்களால இங்கிலீஷ் வந்து வேறு நாடுகளில் போய் படிக்கும்போது பிக்கப் பண்ண முடியாது. ஸோ காமனாக நம்ம இங்கிலீஷில் படிச்சிட்டோன்னா வெளியில் போய் எங்கே போனாலும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளை மாதிரி வர்ற மக்கள் எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஃபீஸ் எல்லாமே மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் அங்கே போனதில்லை, சேர்த்ததில்லாதனால. பட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய பையனும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போயிட்டுருக்கான்.
ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணு வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்களாம். இன்னொரு 2-3 மந்த்ஸில் வந்து புருனை வந்து வரப்போகிறாங்களாம். ஸோ நான் அங்கே இந்தியாவில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் என் பொண்ணை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே நான் கொண்டு வந்து புருனையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்டே சேர்த்துக்கலாமா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியலை உண்மையாகவே. ஏன்னா நம்ம ஊரில் அவங்க வந்து என்ன மீடியம் படித்தாங்கன்னு தெரில. தமிழ் மீடியமாக இருக்கலாம், இல்லைனா இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம். அவங்கள கொண்டு வந்து இங்கே புருனையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக வந்து இங்கே லாங்குவேஜ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மலையில் இருக்கும். ஸோ அவங்க உடனே அதை வந்து பிக்கப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் வந்து நம்மளை மாதிரி வர்றவங்க என்னை பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறதான் நல்லது. ஸோ நான் அவங்கக்கிட்ட அதுதான் வந்து சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புருனையோட ஸ்கூல் இது. ஓகேங்களா. அதே மாதிரி புருனை மக்களுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் நம்மளை மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கும்போது நமக்கும் ஃப்ரீயா அப்படின்றது தெரில. கொஞ்சம் ஃபீஸ் இதே கட்டுற மாதிரியா இருக்குமா அப்படின்றது தெரில. ஒரு சில பேர் வந்து இங்கே படிக்க வைக்க பிடிக்காதவங்க, நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க அவங்களோட குழந்தைங்கள வந்து புருனையில் படிக்க வைக்க பிடிக்காதவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க, வந்துட்டு சும்மா ஒரு 2-3 மாதம் மட்டும் லீவுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃபும் குழந்தைங்களும் சும்மா வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு மற்ற ஸ்கூல் வெக்கேஷன் மாதிரி ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் இதெல்லாமே அதுக்கு மட்டும் வந்துட்டு படிப்புக்காக போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால எல்லாராலையும் பே பண்ண முடியாது அப்படின்றனால சில பேர் வந்து ஊர்லேயே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களோட வருமானத்தை பொறுத்து இருக்குது, தனிப்பட்ட விருப்பமும் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யாரையும் இதில் சேருங்க அதில் சேருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியனை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நாங்கள் காய்கறி எல்லாம் வாங்க வந்தோம். காலையிலே வந்தனால நிறைய கடைகள் இல்லை, ஒரு சில கடைகள் தான் இருந்தது. அதுவும் காய்கறிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாக் மாதிரி தான் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக வந்து இல்லை. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வந்தோன்னா இந்த மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் காய்கறிகள் தான் வாங்கினோம், நிறையா வந்து வாங்கலை. ஸோ 2-3 நாளைக்கு வர மாதிரி மட்டும்தான் வாங்கினோம். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ காலையிலே போனனால யாருமே சாப்பிடாம தானே போயிருந்தோம் அப்படின்ட்டு முகிலுக்கு வந்து தான் ப்ரஷ் பண்ணி விட்டேன். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து சோறும் கொஞ்சம் பருப்பு கடையில் மாதிரி பண்ணியிருந்தேன், தால் மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு முட்டை வந்து பொரித்து அப்படியே வந்து பசஞ்சு ஊட்டி விட்டேன். நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். காலையில் அந்த ஸ்நாக்கும் சாப்பிட்டேன்னா அதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் வேறு எதுவும் வந்து சாப்பிட்ல. முகிலுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் வந்து நான் ஊருக்கு போன டைமில் எந்த காய்கறிகளையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கலையாம், வெளியில் வச்சு தான் குக் பண்ணாராம். ஸோ அதனால் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார், நான் எந்த காய்கறிகளுமே இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை, நீ தான் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லதில்லை, இனிமேல் வெளியிலே வச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன்னா பிளாஸ்டிக் கவரில் கட்டி வைக்காமல் இந்த மாதிரி துணி பையில் இருக்கும் பார்த்திங்களா, காட்டன் பேக்ஸு, அதில் இது பண்ணி வை, இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு வையின்னு. ஏன்னா இதை இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ பார்த்தாராம். அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக்லேருந்து ஒரு கெமிக்கல் வந்து அந்த காய்கறியோட ரியாக்ட் ஆகுமா. ஸோ அது வந்து நம்ம வந்து அப்படியே குக் பண்ணி சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லை, அது வந்து கேன்சர் வர கூட கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்ற மாதிரி நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ அதுலேருந்து சரி ஓகே நம்ம அந்த பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிப்பையில் அந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் பாத்திரங்கள், எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணாத பாத்திரங்கள், அதுக்குள்ளே போட்டு அப்படியே காய்கறியில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பழகுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் தான் நிறைய நமக்கு வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இங்கே புருனேயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. காய்கறி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மீன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த லோக்கல் ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த இது சுட சுட சாப்பாடெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் ஒரு சில உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது பேப்பரில் வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் விற்கிறத வாங்கி சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும். ஸோ அன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருந்தேன்னா சாம்பார் தான் பண்ணியிருந்தேன், பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும். என்ன வேணாம் எது போய் எடுப்போம் வேணுமா, பொழிச்சு வச்சாதான் எடுத்துருங்க கரெக்டாக. பாருங்க எவ்வளோ அடிப்பான்னு பாருங்க.
கொஞ்சமாக கடி, கொஞ்சமாக கடி. இப்போ பாரு முக்காசி கடிச்சிருவாங்க. ஹாப்பி தேங்க்யூ சொல்லு. கருப்பட்டினா அவ்வளோ உசுருங்க. சாம்பாருக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு போட்டு குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறோன்னா முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் 2 தான் இருந்தது. ஸோ அதை போட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் கூட, கொத்தவரங்காவும் போடலாம், சாம்பாரில் நல்லா தான் இருக்கும். ஸோ பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாமே போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து பருப்பு வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த துவரம் பருப்பு இங்கே ப்ரூனேயில் கிடைக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, பெரிய பெரிய பருப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த குக்கரில் நான் ஒரு 7 விசில் வச்சா தான் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக வேகும், இல்லைனா கல் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து சோறு வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். மட்டை அரிசியை வந்து இன்றைக்கி ஊற வைக்கல, மறந்துட்டேன். அதனால் வெள்ளை அரிசியை வந்து குக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி போட்டு அந்த சைடு வந்து வச்சுட்டேன். நான் எப்போவுமே அலசிட்டு தண்ணி ஊற்றி மொத்தமாக வச்சுருவேன், அது ஒரு வேலையாக முடிஞ்சிடும். திரும்ப கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அலசிட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுவேன். அப்புறமா சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ப்ரூனேயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த முருங்கைக்காய், கொத்தவரங்காய் அதுக்கெல்லாமே வந்து கிடைக்காது. இங்கே வந்து ப்ரூனேயில் வந்து கேபின்னு இன்னொரு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. பட் நான் இது வரைக்கும் இங்கே வந்து முருங்கைக்காய் அதெல்லாமே நான் பார்த்ததில்ல. ஸோ இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வந்து ஒரு 7 விசில் வச்சேன், அதை அப்படியே இறக்கி வச்சுட்டேன். அதோடய ப்ரெஷர் அதுவாகவே ரிமூவ் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இந்த சரி சாம்பார் நான் எப்படி வைப்பேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு நம்ம என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருங்கைக்காவை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வந்து இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து வெந்து வந்துடும். இந்த டைமில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மல்லிப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. அந்த பொடியே வந்து நான் எல்லா குழம்புக்குமே போடுவேன். தனியாக சாம்பாருக்கு அரைக்கிறது, மீனுக்கு அரைக்கிறது, கறிக்கு அரைக்கிறதுனால இல்லை, அந்த பொடியே வந்து எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் வந்து அது கூட வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாம்பார் எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் வைப்போம், எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். ஒரு சில பேர்லாம் பச்சை மிளகா பொடின்னு நிறைய வந்து போட்டு காரமாக வச்சு சாப்பிடுவீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சாம்பார் வந்து மிளகா பொடி கம்மியாக இருக்கணும், அந்த பருப்போட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ காரம் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாவும் அப்படி தான் சமைப்பாங்க. சாம்பார் எப்போவுமே காரமாகவே இருக்காது எங்கள் வீட்டில். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கணுன்னா சாம்பார் ரெடி. ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன், பெருங்காய பொடி மட்டும் போட மறந்துட்டேன். வேணுங்கிறவங்க அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அப்படியே வந்து அதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சோறும் வந்து வெந்துருச்சு, அதை சைடு பை சைடு வடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து வடித்தாச்சு. மட்டை அரிசி மட்டும்தான் குக்கரில் போடுவேன். இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து எப்போவுமே குக்கரில் போட மாட்டேன், அதை வந்து வடிச்சிடுறது. ஸோ சின்ன பாத்திரத்தில் வச்சோம்னா நமக்கு ஈஸியாக வந்து வடிச்சிடலாம். எங்கள் ப்ரூனேயில் வந்து பார்த்திங்கன்னா செங்குராங் அப்படின்னு இன்னொன்று ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் போகவே இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் தான் போவோம். அது கொஞ்சம் தூரம் எங்கள் வீட்டில் இருந்து போயிட்டு வரவே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால் இன்னும் போகல. இந்த வீக்கில் ஒரு நாள் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே போனால் நிறைய வெரைட்டியில் காய்கறி வாங்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். ஸோ அது வந்து போகையில் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பவும் போல் நம்ம தாளிப்பு கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போடாமல் அப்படியே வதக்க வேண்டியதான். ஏன்னா வெண்டைக்காய் மூடி போட்டு வச்சோம்னா பிசுன்னு ஆயிரும். ஸோ அதுக்காக அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, கரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணுன்னா இந்த மாதிரி வெந்துடும். அதே மாதிரி வெண்டைக்காவை ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அந்த கலரே மாறிடும், கொஞ்சமாவது அந்த பச்சையாக இருக்கணும். ஸோ வெண்டைக்காவும் வந்து பொரியல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பசங்க வந்து வேர்க்கடலை கேட்டாங்க. ஆதவும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. ஆதவும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு அவங்க அப்பா வந்துட்டார்.
அதோட வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதோட தோலை வந்து எடுத்துகிட்டு டப்பாவில் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து தோலை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே பண்ணோன்னா ஃபுல்லாக அந்த தோல் பூரா வீடு ஃபுல்லாக பறந்துட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து வெளியில் உட்காந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே போனேன். எப்போவுமே இந்த வேர்க்கடலையை வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுப்பேன், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் டைமிங்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம் தான் போகணும், இந்த டைம் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அதாவது கிளாஸ் அவங்களுக்கு காலேஜில் வந்து கிளாஸ் வந்து பசங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த டைமிங்க்கு கரெக்டாக போகணும். மற்றபடி கிளாஸ் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களோட விருப்பம் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒர்க்கும் நிறையா இருக்கும். டீச்சிங் மட்டும் இல்லாமல் பேப்பர் எழுதுவாங்க, அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் போகிறது, இந்த மாதிரி நிறைய மற்ற ஒர்க்கும் இருக்கும். ஸோ அதையும் அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கேட்டுருந்தீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செமஸ்டர் லீவு தான். ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புருனேயில் வந்து இப்போ யூனிவர்சிட்டி வந்து ஓப்பன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 2 months இருக்குது. இப்போ வந்து ப்ரொஃபஸர் எல்லாருக்குமே லீவு தான். ஆனால் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் இந்த பசங்களை வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அங்கே போனால் அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்கலாம் இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. சண்டே மட்டும் வேணால் இங்கே வீட்டில் இருப்பாங்க, மற்றபடி அங்கே போயிடுவாங்க. ஏன்னா நம்ம இங்கே எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளை வந்து அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே புருனேயில் வந்து செட்டில் ஆக முடியுமா, பிஆர்லாம் எப்படி வாங்குறது அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து புருனேயில் வந்து நம்ம செட்டில் ஆகவே முடியாதுங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். நம்மளை மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பிஆர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இங்கேருந்து சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கேயாவது வேறு வேலை தேடி போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் போகணும். யாருக்குமே வந்து இங்கே வந்து நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி மாட்டாங்க. பைனாப்பிள் ஜூஸ் வேணுமா? கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஜூஸ் அதை வேணுமா? ஜூஸ் வேணுமாங்க? சரி, ஓகே. ரெடி பண்ணுவோமா? ரெடி பண்ணுவார். அப்புறம் மார்க்கெட்லேருந்து பைனாப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அது ஜூஸ் வேணும்னு கேட்டான். சரி கட் பண்ணலான்னு கட் பண்ணேன். அதில் ஒரு பைனாப்பிள் நல்லா இருந்தது, ஒரு பைனாப்பிள் பார்த்திங்கன்னா அழுகி போயிருந்தது. ஐயோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு இருந்துச்சு. இது ஒன்று $1 2 வாங்கிட்டு வந்தோம், $2 வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு. பழசாக இருந்திருக்கும் போல், அது தெரியாமல் வந்து வாங்கியாச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் அந்த பைனாப்பிள் வந்து கீழே முளைச்சிருந்துருக்கு. ஸோ அதனால் அது வந்து வீணாக போச்சு. அவனுக்கு ஜூஸ் வேணும்னு சொன்னான், அதோட ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அப்படியே இருக்கு. தம்பி குடு, தம்பி குடு. அது பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? இதை வேற அதில் குத்தி வைக்கணுமாக்கு? ஹோட்டல்லாம் வைப்பால அந்த மாதிரி இதில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேற. ஓகேப்பா, அதை செட் பண்ணிட்டியா? ஏற்றுக்குடி. எப்படி இருக்கு? வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.